ஆமாம், இன்னைக்கு விசுவாசம்னா என்ன நம்ம பார்க்க போகிறோம். வாட் இஸ் மீன் பை ஃபெய்த்? ஃபெய்த்னா என்ன தெரியுமா? நீங்கள் ஒரு காரியத்தை நம்பி கடவுள் கண்டிப்பாக இதை செய்வார் அப்படின்னு நீங்கள் நம்பி ஃபெய்த்தில் கேட்குறீங்க பார்த்தீங்களா, அதுதான் உண்மையான ஃபெய்த். கடவுள் வந்து உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணதை கண்டிப்பாக எனக்கு செய்வார், செய்யாமல் போகவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கன்ஃபார்மாக கேட்கணும். அப்படி ஃபெய்த்தில் ப்ரேயர் பண்ணி கேட்டால் தான் கண்டிப்பாக கடவுள் உங்களுக்கு கொடுப்பார், டவுட்டே வேணாம். ஐயா, ஃபெய்த்னா கடவுளை என்ன பண்றாரோ பண்ணலையோ, என்ன நம்மளுக்கு செய்யறோ செய்யலையோ நம்ம, ஆனா அதே நேரத்தில் நம்ம அவ்வளவு ஃபெய்த்தா இருக்கிறோமா அதான் பார்க்கணும். ஐயா, நீங்க எப்படி சொல்லுறீங்க ஃபெய்த்துன்னு? சரி, அதான்டா ஃபெய்த் உண்மையான அர்த்தம், புரியுதுடா. ஆனால் அதெல்லாம் சொன்னால் எவன் கேட்பான்? சும்மா சும்மா அப்படியே கம்முன்னு விடு, இதுதான் ஃபெய்த்து அப்படின்னு நான் சொல்றதுதான் ஃபெய்த்து. ஐயா, இதெல்லாம் பைபிளே இல்லையா? பைபிள் இல்லை, ஆனால் என் மைண்ட்ல இருக்குது, அதெல்லாம் நான் பேசுவேன். அமைதியா இருக்கு. ஃபெய்த்ல அறிக்கை செய்யணும், வாயில அறிக்கை செய்யணும், பேசிக்கிட்டே இருக்கணும், நல்லதை பேசிக்கிட்டே இருக்கணும். இது எனக்கு கிடைக்கும்னு ஃபெய்த் கன்ஃபெஷன், பாசிட்டிவ் கன்ஃபெஷன். அப்படி கன்ஃபெஸ் பண்ணதான் நம்மளுக்கு கண்டிப்பா கடவுள் செய்வார். இல்லையா, ஃபெய்த் ஒரு மேஜிக் மாதிரி மாத்தீங்க, நீங்க மந்திரம் மாதிரி மந்திரம் பண்ணிட்டே அதை ஆகும்னு சொல்றீங்க. நயா நீங்க பைபிள் இல்லாதெல்லாம் விடான்னு சொல்றீங்க நீங்க. ஏய் அமைதியாடுறா, நீ வேற ஏன்டா போட்டு கொடுக்குற? இதை தாண்டா எல்லாம் உங்க நம்பினுக்கிறாங்க, அப்படியே நம்பட்டும் விடு. நீ ஏன் என்ன போட்டு கொடுத்துனுக்கிற? இதுதான் தெரியும், எனக்கும் தெரியும். ஓகே, இது மந்திரம் மாதிரி சொன்னாதான் எல்லாம் ஏத்துப்பாங்க. பின்ன சும்மா நீங்க கேட்டது கிடைக்காது அப்படின்னு சொன்னா எவனா வருவான் கட்சிக்கு? இதான் சும்மா இந்த மாதிரி போய் உருட்டினாதான் வருவாங்க. அமைதியா இருக்கு. நீங்க நல்லா கண்ணை மூடி ஒர்ஷிப் பண்ணுங்க. ஆமா, ஒர்ஷிப்ல ஒரு பவர் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? ஒர்ஷிப்ல ஒரு பவர் இருக்கு, என்ன புரியாத ஒரு பவர். நீங்க ஒர்ஷிப் பண்ண கடவுள் கிட்ட இருந்து அப்படியே நீங்க பிளெஸிங்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ஐயா, வர்ஷிப்ல பவரா? ஆமா ஐயா, என்னையா வர்ஷிப்ல பவர் இல்லையா? அது நம்ம டெய்லி செய்யற ஒரு கடமையா? வர்ஷிப்ல பவர் இருக்குது, மேஜ் இருக்குன்னு சொல்றீங்களே, அது ஒரு கடமையா? எல்லாரும் செய்யணும். அது யாரா? டேய் தெரியும்டா, வர்ஷிப்புக்கு எந்த பவரும் கிடையாதுடா. அது நானே சொல்றேன் பாரு, டெய்லி நம்ம செய்யற ஒரு கடவுளுக்கு செய்யற அன்பால ஒரு செய்யற விஷயம்தான். ஆமா, அது பவர் நம்ம சொல்லுங்க. மேடம் பவர் வரும், இங்க கொடுப்பேன்னு சொல்றீங்க. தெரியும், என்ன பண்றது? அப்படி சொன்னாதான் வருவாங்க. ஏய், நீ என்னடா இது சும்மா பைபிள்னுங்கிற? பைபிள் எவ்வளவு ஃபுல்லா அதுல இருக்கிறதெல்லாம் சொன்னா எவனும் வரமாட்டான் சர்ச்சுக்கு, காணிக்க வராது. நீ வேற. ஏய், எல்லாம் தெரியும்டா எனக்கு. இதுதான் ஒர்ஷிப்லாம் பவர்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகே, எனக்கும் தெரியும், ஆனா மக்களுக்கு தெரியக்கூடாது. அதுதான் என்னோட டாக்டிக். ஓகே, அதனால இந்த மாதிரி சும்மா அப்பப்ப சர்வீஸ் அப்பெல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காது, போட்டு கொடுத்துட போறேன். ஐயா, நீங்க நான் போட்டு கொடுக்க மாட்டேன். நீங்க பேச எல்லாத்தையும் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன், லைவா ரெக்கார்ட் பண்ணிட்டியா? ஆமா. விட